காடை ரொம்ப சின்னதாக இருக்குதுடா. நான் பெருசாக இருக்குன்னு நினச்சேன். காடைன்னா வான்கோழி சைஸ் இருக்கும். வான்கோழி சைஸில் 1/2 கிலோவாவது வரும் பார்த்தா இது 1/4 கிலோ தான் வரும் போல இருக்குது. சுட சுட காடை கிரேவி வாங்க சமைக்கலாம். காடை கிரேவி செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். காடையை நல்லா கழுவி எடுத்துக்கணும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குன்னு டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் நம்ம ஸ்டைலில் சமைச்சிட்டு நம்ம பசங்க ஸ்டைலில் சமைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம். அரைச்ச மஞ்சள் தூள், அரைச்ச மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்துருவோம். கலர் கடை, கலர்ஃபுல்லான கடை எல்லாம் போட்டு. பச்சை கலர் இருக்கணும். கலர் தான், இந்த கலர் தான். பச்சை கலர் ஒன்றா போட்டுக்கலாம். பச்சை கலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடையை வச்சு ஊற்றலாம். காடை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு போ. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சா? மாப்பிள்ளை இதை அப்படியே கையில் எடுத்து மாப்பிள்ளை இந்த தட்டில். கை நீரே வச்சுருக்கிறேன். கை அதுலேயே போடு. கையெல்லாம் என்ன தவறுது தான். சரி, எதுனா வாங்கி தருவீங்கன்னு பார்த்தேன். பெருசலாம் சப்பாத்தி பச்சை மிளகா அதுக்கா மெயில் கச்சுமார் காரண்டுதா இல்லையான்னு. ஏடா உனக்கும் காரம் இல்லை, உன் மாமனார் காரம்.
கடாயை எடுத்து அடுப்பு மேலே வச்சுருவோம். நல்லா நெருப்பு சூடாக எரிஞ்சிட்ருக்குது. சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிப்போம். பட்டை வகைகள், அடுத்து புதினா கொத்தமல்லி, கொத்தமல்லி, நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், நறுக்குன வெங்காயம், நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, அரைச்ச இஞ்சி பூண்டு, தேவைப்படுற மசாலா மிளகு தூள், தனியா தூள், சீரக தூள், கறி மசாலா. தேவையான அளவு உப்பு. பச்சை தண்ணி, மசாலா கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்து காடையை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம். ஆமாம், காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா அப்படியே தூவிக்குவோம். கம்ம 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 கம்முன்னு காடை கிரேவி சூடாக ரெடி. ஆஹா, எண்ணெயில் வறுத்து எடுத்த காடை கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்குது. உப்பு, காரம், மசாலா. கிரேவினா இப்படி தான் இருக்கணும். கிரேவி அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வேறு லெவல். ஆஹா, மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை இருக்குது? வேற மாதிரி இருக்குது. நம்ம காடை கிரேவி நம்ம செஞ்சு தான் இந்த அளவுக்கு இருக்குன்ற அளவுக்கு இருக்குது. கொடுத்து வச்சுக்கணும் இதுக்கெல்லாம் இங்கே உங்கள் சௌகாசத்துக்கு. நான் எந்த காலத்தில் பண்ண புண்ணியமோ தெரியல. சாப்பிடு. பூவோட மேலே வந்துக்குது அது.